guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து சில்க் த்ரெட் இயரிங்ஸ்க்கு நல்லா மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இயரிங்ஸுக்கு பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் வந்து இந்த ஜும்கா பீஸ். ஓகேவா, இது வந்து நம்மக்கிட்ட நிறைய சைஸஸில் வந்து அவைலபிள். இது வந்து இருக்கிறதுலே வந்து பெரிய சைஸ் நம்பர் 4 சைஸ் தான் இந்த சைஸ். ஓகேவா, இந்த சைஸ் வந்து நம்பர் 2 சைஸு. இதை விட கொஞ்சம் ரொம்பவே சின்ன சைஸ் தான், மீடியம் சைஸ். இது நம்பர் 1 சைஸ், சின்ன சைஸ். இது சின்ன சைஸு. ஸோ இது 4 சைஸ், இது 3 சைஸ், இது 1 சைஸ். அண்ட் அதுக்கெல்லாம் நடுவில் இருக்கிற சைஸ் தான் வந்து இந்த சைஸ், இது 3 சைஸ். பாருங்கள், இது வந்து 3 சைஸு. ஸோ ஜும்கா செய்கிறதுக்கு, சில்க் ஜும்கா செய்கிறதுக்கு இந்த பேஸஸ் வந்து கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து தேவை. ஸோ இது உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் இயரிங் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த 2 கலர் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இயரிங்காக ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இது ரேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரேப்பிங் வீடியோ கண்டிப்பாக ஒரு வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ். இது வந்து பேசிக் கலர்ஸ். கோல்டு வந்து பேசிக் கலர்ஸ், இல்லை நிறைய கலர்ஸ் கூட அவைலபிள். நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து இந்த இயரிங்கோட எட்ஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பேசிக்காக வேண்டியது வந்து குந்தன் ஸ்டோன்ஸ். ஸோ குந்தன் ஸ்டோன்ஸில் வந்து நீங்கள் எந்த மாதிரி கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சில்க் த்ரெடோட இயரிங் பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணி இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெவிக்ரில் க்ளூ. இது வந்து ரொம்பவே தேவை. நம்ம சில்க் த்ரெட் ரேப் பண்ணிவிட்டு இந்த ஃபெவிக்ரில் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜும்கி பேஸில் ஸ்டிக் பண்ணுறதுக்கும் மற்ற மெட்டீரியல்ஸ் பீட் டேப்பு அதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த க்ளூ கம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் பேர்ல் செயின் வந்து ஸ்டோன் செயின் மாதிரி தான். நீங்கள் வந்து எட்ஜ் ஆஃப் த ஜும்கா பேஸில் வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ பேர்ல் செயினும் நம்மளுக்கு வந்து தேவை. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்டோன் செயின், பால் செயின். இது வந்து கோல்டு சில்வர் அவைலபிள். இப்போ உங்களுக்கு நான் சில்வர் தான் காமிச்சிருக்கேன். ஸோ இதுவும் வந்து நீங்கள் எட்ஜ் ஆஃப் த பேஸ் ஜும்காவில் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் குண்டன்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த க்ளூ அண்ட் க்ளூ பென் யூஸ் பண்ணிக்கலாம். ஜும்கா நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம். அதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜும்கா ரேப் பண்ணி முடிச்சிருக்கோமா இப்படி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இது வந்து சான்வாலி ப்ரைஸும் வந்து நம்ம இப்படி தான் வந்து ரேப் பண்ணணும். இதுக்கு மேலே வச்சது வந்து டோனட் பேஸ். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சான்வாலி பேஸு. ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறைய சைஸஸில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ப்ராட் சைஸு. ஸோ இதுலேயும் வந்து நம்மளுக்கு 4 கலர்ஸ் வந்து அவைலபிள். ஓகேவா, 4லேருந்து 6 கலர்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராப், சின்ன ட்ராப், அந்த மாதிரி பெரிய சான்வாலி, இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பிளாஸ்டிக் பேஸஸ். இதில் வந்து பெரிய நெக்லஸ் வந்து இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ரேப் பண்ணி நெக்லஸுக்கான டாலர் இதில் நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பேஸஸில் வந்து நீங்கள் வந்து இயரிங்ஸ்க்கு வந்து ரேப் பண்ணி நீங்கள் வந்து இயரிங்காக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதெல்லாமே இதுவும் வந்து இயரிங் பேஸஸ் தான். ஜும்கா பேஸஸ் மாதிரி இதுவும் வந்து ஒரு இயரிங் பேஸ் தான். ஸோ ட்ராப் ரேப் பண்ண அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து அவுட்புட் இருக்கும். சரிங்களா, இதெல்லாமே நான் சும்மா பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட் கேப்பு, ஸ்டட் டாப்ஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து பீட் கேப். இந்த 6மே வந்து பீட் கேப்ஸ் தான். இந்த பீட் கேப்பை வந்து நம்ம ஜும்காவோட டாப்பில் வந்து தான் ஃபிட் பண்ணுவோம். இந்த ஃபிட் பண்ணியிருக்க தானே, இந்த மாதிரி நம்ம வந்து டாப்பில் வந்து இந்த பீட் கேப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பீட் கேப். கிட்ட நிறையா டிசைன்ஸில் கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. அதாவது கோல்டன் சில்வர் தான் இதுக்கு வந்து மெயின் கலர்ஸ் வரும். அதில் நம்மக்கிட்ட வந்து நிறையா கலர்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் அவைலபிள். நெக்ஸ்ட் வந்து ஸ்டட் பேஸு. ஸோ ஸ்டட் பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் வந்து அவைலபிள் நிறைய டிசைன்ஸ்லாம். ஸோ இது வந்து ஸ்டட் பேஸ். இது எல்லாமே வந்து ஸ்டட் பேஸ் தான்.
நம்ம இயரிங் பண்ணி முடிச்ச அப்புறமா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஐபின் ஃபிட் பண்ணி, அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஐபின் இப்படி ஃபிட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஐபின் நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டட் பீஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜும்கா ரேப் பண்ணிவிட்டு மேலே ஜும்கா டாப்பி வச்சுட்டு நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணி ஸ்டட் பீஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து இயரிங்ஸ்க்கான மெட்டீரியல் தான். இதெல்லாமே வந்து ஹூக் ஸ்மால் சைஸ்லேருந்து நம்மளுக்கு அவைலபிள். கோல்டு அண்ட் சில்வர் ஹூக்ஸை இது வந்து ஸ்டட் மேலே வைப்போம்ல, ஜும்கி பண்ணிவிட்டு இதை கூட நீங்கள் ஸ்டட் டாப்பாக வச்சுக்கலாம். ஓகேவா? அது வந்து ஸ்டட் பேஸு, இது வந்து ஸ்டட் டாப்பு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாமே லூப் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ சின்னது பெருசு, கோல்டில் சின்னது பெருசு மீடியம்னா எல்லா சைஸஸுமே இது வந்து அவைலபிள். இது வந்து லூப் ரிங்ஸ். இதுவும் வந்து சின்ன சைஸ்லேருந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கோல்டு, சில்வர், ஆண்டிக்னா 3 கலர்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இயரிங் மெட்டீரியல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இயரிங்க்கு முக்கியமான வேண்டியதோட வந்து வாஷர். ஸோ இது வந்து நீங்கள் ஜும்கா டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டட் பீஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வாஷர். ஸோ இது கண்டிப்பாக இயரிங் பண்ணும்போது தேவை. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் செயின். நம்ம ஜும்கா கீழே வந்து இந்த பேஸில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்மக்கிட்ட கோல்டு, சில்வர், மல்டி கலர்ஸ்ன்னு சொல்லி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெப்சைட் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது வந்து ஸ்டோன் செயின். ஓகேவா? பால் செயினும் இருக்குது, அதுவும் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ பின், இது வந்து ஹெட் பின். நெக்ஸ்ட் வந்து ஜம்ப் ரிங்ஸ். ஓகேங்களா? ஜம்ப். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து இயரிங் செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து முக்கியமான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான். ஸோ நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு சூப்பர் மெட்டீரியலோடு சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.